ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மகளிர் தினம். ஸோ மகளிர் தின வாழ்த்துக்கள். எப்போவுமே காலையில் இருந்து ஒரு டீ குடித்தாதான் அந்த நாளே சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருக்குது. அது மாதிரியே பழகியாச்சு. என்ன பண்ணுறது, நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால என்னோட டீ மட்டும் பேலன்ஸ் இருந்து ஸோ அதை திரும்பவும் சூடு பண்ணி நான் குடிச்சேன். அவ்வளோதான், டீ குடிச்சாச்சா. இனி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வேலை தான். வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இடையில நாம்பளாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் உண்டு. மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரகு சேமியா, ராகி சேமியா ஒரு பேக்கெட் இருந்து ஸோ அதை வச்சு நான் அன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணலான்னு தான் இருக்கேன். இது ஒரு பேக்கெட், அது ஒரு பேக்கெட் இருந்து ஸோ ரெண்டுத்தையும் பண்ண போகிறேன். ஆனால் தனித்தனியாக பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பார்க்கறதுக்காக நான் தனித்தனியாக பண்ண போகிறேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கஷ்டம் கிடையாது. செய்யறதை நம்ம அப்படியே ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வரகு சேமியாவை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிறோம். அது ஓரளவுக்கு அந்த கம்பியாக இருக்கிற அந்த கன்சிஸ்டன்ஸ் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக மாறுற சமயத்தில் டக்குன்னு எடுத்து வடிகட்டிடணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா அது மாவு மாதிரி ஆகிட்டு நம்ம அதை வேக வைக்கும்போது ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் குழன்னு கொழுக்கட்டை மாதிரி கட்டிக்கிட்டே போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த கரெக்ட் பதத்தில் பார்த்து எடுத்துட்டோன்னு வைங்களேன், நல்ல உதிரியாக சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ராகி சேமியாவையும் இதே மாதிரியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடான உடனே நம்ம கீழ்த்தட்டில் வரகு சேமியா வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கையால் அப்படியே உதிரியாக எடுத்து அந்த துணி மேலே போட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். அதேமாரி மேல் தட்டெல்லாம் இதேமாரி துணி போட்டு நம்ம ராகி சேமியாவை கழுவி எடுத்து வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதுக்கு மேலே உதிரியாக அப்படியே போட்டு வச்சுட்டு இட்லி பானை மேல் மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும், சேமியா வெந்திருக்கும். இப்போ நம்ம சேமியாவுக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சதை அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். இந்த சேமியாவுக்கு பாதி, அந்த சேமியாவுக்கு பாதின்னு. வாயில் லைட்டாக பொண்ணு வந்துருச்சுங்க. அதனால் இந்த சாசு இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த சேமியாவுக்கு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி சேமியா உப்புமா செஞ்சிங்கன்னா அது உப்புமா செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் செய்கிற இந்த சேமியா பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது நான் இந்த ராகி சேமியான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோ. அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு சூப்பராக ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். எப்படி செய்யணுங்கிறதையும் செஞ்சு காட்டியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலின்னா நான் மேலே லிங்க் தரேன், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான உதிரியான ராகி சேமியா ராகி சேமியான்னு இல்லை, இந்த வரகு சேமியா இந்த மாதிரி சேமியாலாம் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா அந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உதிரியான சாஃப்டான சேமியா கிடைக்கும். வாயில் பொண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கே இவ்வளோ பேச்சு பேசுகிறியா அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ சேமியாவை நம்ம அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட நல்லா ஒன்று சேர்ந்து கிளறி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் அது படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா கூட இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புழிஞ்சிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதே சட்டியை வச்சுக்கலாம். திரும்பி நம்ம அந்த வரகு சேமியா பண்ணுறதுக்காக இன்னொரு சட்டியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த சேம் ப்ராசஸ் என்ன செஞ்சோமோ அதே சேம் தான் பண்ணி நமக்கு இப்போ 2 வகையான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் சேமாக ஒன்றா அரிஞ்சது தான் அப்படியே 2ஆக பிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி அப்படியே இந்த சேமியா மட்டும் தனித்தனியாக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த சேமியா வரன்னு இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சேமியாவையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவுக்கு தேங்காய் சட்னி இருந்தால் அருமையாக தான் இருக்கும், ஆனால் நான் அன்றைக்கி அரைக்கல. இப்போ நம்ம பிளேட் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். நமக்கு நல்ல மூடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கலாம். மூடு சரியில்லைன்னா கரண்டியால் போட்டு கொடுத்துட வேண்டியதான். எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நம்ம ஏதாவது ஜூஸ் இல்லாட்டி மோர் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி சால்ட்டு போட்ட லெமன் ஜூஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரே கட்டிங்கில் நமக்கு 2 விதமான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாப்பிட வாங்க. இந்த கைப்பிடி தண்ணி இருக்குது பாருங்கள், அது மட்டும் நம்ம ஒரு நாள் இந்த ஸ்டவ் சதி பண்ணிது பாருங்கள். இந்த லைட்டர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஓகே, நம்ம தீப்பெட்டி எடுத்து பார்த்து வச்சுக்கலாம். என்னடா இது? இட்ஸ் ஓகே. இந்த கைப்பிடி தண்ணி மட்டும் நம்ம அன்னன்னைக்கு அலசி போட்டால் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டயர்டாக இருக்குது இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் 2 நாள் அப்படியே விட்டணும் வைங்களா, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிச்சுன்னு ஆகிடும். எனக்கு ஒரு 2 நாளாக வெளியில் போகிற வேலை இருந்ததுனால
பாருங்கள், இந்த கைப்பிடி துணி கையை வைக்கவே சைக்கிள். நம்ம இந்த சேமியா பண்ண இட்லி பானையில் இருக்குது பார்த்திங்களா தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த கைப்பிடி தண்ணியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வாஷிங் லிக்யூடு கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த கடல ஜூஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த லெமன் சாறு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த தோல் இதெல்லாம் இந்த தண்ணியிலே போட்டுரும். நல்லா க்ளீன் ஆகிடும் தண்ணியை மட்டும் லேசாக சூடு பண்ணி இறக்கி வச்சிரும். அது ஆறின பிறகு நம்ம அலசி போட்டுக்கலாம். இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. தீப்பெட்டி எடுத்து நம்ம பற்ற வச்சுக்கலாம். தீப்பெட்டியும் சதி பண்ணுது. காலம் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன தாங்க பண்ண முடியும்? இட்ஸ் ஓகே. இன்னொரு கிழிச்சு வச்சுக்கலாம். இந்த பேனை நான் ஏன் வைக்கிறேன்னா, பசங்களுக்கு இன்றைக்கி லீவு. ஸோ இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பசி வரும். ஸோ அதுக்கான வேலை தான் இது. இதை ஈவினிங்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ப்ரெட்டு மேலே கீயோ பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு சீனியை லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு 2 பக்கம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒட்டாமல் கல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேறு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கணும். இப்போ நம்ம பக்கத்தில் இந்த துணி சூடு பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நமக்கு தெம்பு ஏற்றுறதுக்கு எதாவது செஞ்சாகணும்ல. இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு உடம்புக்கு தண்ணி சத்து ரொம்ப நிறையா வேணும். வெறும் தண்ணியை நம்மளால் குடிக்கவும் முடியாது. ஸோ நம்ம நீர்மோர் விலகி வச்சுக்கிட்டோம்னா எனி டைம் நம்ம அதை குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் உடம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட்டு வந்துடலாம். அது ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வேலை பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக சமைச்சு முடிச்சுட்டு இதை கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். நேற்று போட்ட துணியை நம்ம மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வரல. அதுக்குள்ளே இப்போ நம்ம இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டாச்சு. வீட்டில் ஒரு பொருள் கெட்டு போச்சுனாங்க 1 by 1 அப்படி எல்லாமே கெட்டு போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி திடீர்னு புகையாக வந்து மிக்ஸி போச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் நல்லா தான் ஓடிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் அதுக்கு சில பல ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்பப்போ இது கொஞ்சம் மக்கர் பண்ணுது, லூஸ் கண்டாக்ட் மாதிரி. ஸோ அதை நம்ம டாப்பை வந்து மூடாமே வச்சுருக்கிறோம். குட்டி பசங்க யாரும் இல்லைங்கிறதுனால பயம் கிடையாது. இப்போ மெஷின் ஆன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கீரை பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நாளாக கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. கீரை மட்டும் நம்ம வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக செய்யணுங்க. இல்லைன்னா அங்கே பாருங்கள் 1 2 அப்படியே இலெல்லாம் கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இன்றைக்கி அதை சரி பண்ணிடணும். பாருங்கள், கத்திரிக்காய் லாஸ்ட் வீக் எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க. அவங்க இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க கத்திரிக்காய். இதில் பாதி முன்னாடியே சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. இது மீதி இன்றைக்கே சாம்பார் தான் வைக்க போகிறேன். இது வந்து பட்டாணி ஊற வச்சேன். இதுவும் இந்த 2 நாள் வெளில போனதுனால அதையும் எனக்கு பாயில் பண்ண முடியாமல் அதுவும் 2 நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்து, சரி இன்றைக்கி அதை சுண்டல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை இப்போ சுண்டல் பண்ணுறதுக்காக குக்கரில் வேக போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கைப்பிடி துணியெல்லாம் சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா அலசி பிழிஞ்சு காய வச்சிடலாம். இப்போ நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீர்மோர் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அப்பப்போ இதை குடிச்சிக்கலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளே சம்மருக்கு வயிறெல்லாம் குளுகுலுன்னு இருக்கிறதுக்கு தான் நம்ம குடிக்கிறோம். இந்த 1 பச்சை மிளகாயை போட்டுட்டு கப்பான்னு வயிறு எரியறதுக்கு பதிலாக நம்ம 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இந்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் டேஸ்ட்டுக்காக. உப்பு சேர்க்காமல் குடிக்கிறது கூட நல்லது தான். அது ப்ளைன் மோராக இருந்தால் குடிக்கலாம். நம்ம இவ்வளோ ஜாமான்லாம் போட்டுட்டு நம்ம உப்பு போடாமல் குடித்தா அது டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுட்டு குடித்தா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இது பெரிய ஜாருங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இதே குட்டி ஜாராக இருந்து நம்ம போட்டு தண்ணி ஊற்றி அடித்தோம்னா வெளியில் தெரியும். பட் இது வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெளியில் அடிக்காது. இருந்தாலும் மூடியை நம்ம டைட் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போட்ட திங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட எல்லா எசன்ஸும் இந்த மோரில் இறங்கியிருக்கும். என்ன தான் அரைச்சிட்டாலும் அதில் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அது நமக்கு குடிக்கும்போது தொண்டையில் மாட்டோம். ஸோ நமக்கு அது வேண்டாம். நம்ம வந்து பெரிய ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டும் போதே உங்களுக்கு ஒரு வாசம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு இதில் அப்படி ஒரு வாசம். நான் என்னென்ன பொருள் போட்டோம் அதேமாதிரி நீங்களும் போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மோரோட வாசம். பச்சை மிளகாயை தவிர நம்ம போட்ட எல்லா பொருளுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அதே நேரத்தில் ரொம்ப கூலிங். இப்போ நம்ம அதே சக்கையிலே நம்ம இன்னும் வச்சுருக்கிற மோரையும் இதில் கலந்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மோரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கீழே வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு சின்ன குண்டே, அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். வெறும் மோராக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி மாதிரி கலந்து குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த மசாலாலாம் இந்த திங்ஸ் கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நம்ம வீட்டில் செய்கிற முருங்கிறதுனால கொஞ்சம் அதாவது தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கலந்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு இதில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், யார் வேணாலும் வந்து குடிச்சிக்கலாம்.
அப்படியே ஊற்றினா நமக்கு கீழே செந்துங்கிறதுனால ஒரு குட்டி ஃபனால் இருந்துச்சு, அதை வச்சு நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இனிமேல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி மோரை நான் சொல்கிற மாதிரி போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மோருன்னு இல்லை, லெமன் ஜூஸு எது வேணாலும் நமக்கு லிக்யூடாக, ஆனால் நல்ல கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கடையில் வைக்கிற அந்த பேக்கிங் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற ஜூஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த மாதிரி நீர்மோர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இனிமேல் நம்ம ஒரு 3-4 மந்த்ஸுக்கு இது மாதிரி நிறையா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெறும் தண்ணி வந்து அவ்வளோ நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பட்டாணியாவும் நம்ம சுண்டல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே குக்கரில் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். நமக்கு சாம்பாருக்கு தேவையான பருப்பை போட்டுக்கிட்டு ஒரு தக்காளி இதில் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம நீர்மோருக்காக கட் பண்ண பாதி பச்சை மிளகாய் மிச்சம் இருக்குது, நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், பெருங்காயத்தூள் ஒரு 2-3 சிட்டிகை போட்டுக்கலாம். அப்புறம் நீர்மோருக்கு கூட நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன். நம்ம இப்போ எடுத்து நம்ம அந்த மோரில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு காலி ஆகிடுச்சு பாருங்கள் மோர். இப்போவே இது நல்லா மூடி குலுக்கி விட்டு வச்சிடலாம். பாருங்கள் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செல் மோராக குடிக்கலாம். இப்போ பருப்பில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த சாம்பாருக்காக ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 2 இல்லாட்டி 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பருப்பு வேகிற அதே சமயத்தில் நம்ம இந்த ஸ்டவ்வில் சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம ஓலை வச்சிடலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தான் இன்றைக்கி. இப்போ வந்து கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆனால் கட் பண்ணும்போதே மண் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம 1க்கு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும். இல்லைனா கொஞ்சம் மண் இருந்தாலும் நமக்கு மொத்த பொரியலும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடுவோம். இப்போ நமக்கு ஒரு ஸ்டவ்வு காலி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பட்டாணிக்கு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு நம்ம அதை எடுத்து பட்டாணியில் கொட்டிடலாம். வேக வச்ச பட்டாணியில் கொட்டிட்டோம்னா பட்டாணி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். நமக்கு இப்போ சூடான சுவையான சுண்டல் ரெடி. பாருங்கள் சாதமும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்சு வெந்தயம், ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுக்கலாம். சாம்பார் வைக்க தெரியாதவங்க இதை பார்த்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த முருங்கைக்காயை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் ஹார்டு தான், கத்திரிக்காயோட முருங்காய் ஹார்டாக இருக்கிறதுனால முருங்கைக்காயை போட்டுட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காயை போட்டுட்டு நல்லா வதக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ குக்கரில் பருப்பு வெந்துருச்சு இல்லையா, அந்த பருப்பு தண்ணியை மட்டும் நம்ம இருத்து ஊற்றிக்கும். இப்போ 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஹையில் வச்சிடலாம். பாருங்கள் முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து கொதி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம கீரைக்கு தாளிச்சிக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணது தான், ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சாம்பாரில் போட்டால் முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஃபைனலாக மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காயில் வந்து நான் இன்றைக்கி சாம்பாரில் வந்து நான் இன்றைக்கி புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி மாங்காய் போடுறதுனால அந்த புளிப்பே போதுமானது. மாங்காய் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மணக்க முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. உலையை தூக்கி நம்ம இந்த அடுப்பில் போட்டுட்டு இந்த அடுப்பில் நம்ம கீரை ரெடி பண்ணிக்கலாம். கீரை பொரியலில் வந்து நம்ம தேங்காய் லாஸ்ட்டாக துருவி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாரியே நான் கீரை பொரியலில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிட்டேன். மீதி இருக்கிறத நம்ம பட்டாணி சுண்டலில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சாம்பார், கீரை பொரியல், பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வடித்து விட்டாச்சு. ஸோ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாமா. எப்போவுமே சாதத்தை விட பொரியல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ பொரியல் வச்சுட்டோம்னா சாதம் வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். முதல்ல நான் வந்து பட்டாணி சுண்டல் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கீரை பொரியல். இப்போ நல்லா சுட சுட சோறு போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்க குழம்பு ஊற்றிக்கிறேன். இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கலந்து வச்ச நீர்மோரை நம்ம சைடில் கிளாஸில் ஊற்றிக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, துணி மடிக்கிற வேலை. பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குது. எவ்வளோ துணியும் மடிக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் துவைக்க வேண்டிய துணி அது ஒரு 2 மூட்டை இருக்குது. பெட்ஷீட் வேறு இருக்குது. துவைச்ச துணி வாஷிங் மிஷினில் இருக்குது, அதை கொண்டு காய வைக்கணும். அது மட்டும் இல்லை, நேற்று காய போட்ட துணி மாடியில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே நம்ம துணி மடிச்சுக்கலாம். ஆனால் அந்த துணி மட்டும் எப்படி சேரும்னே தெரியாதுங்க. முட்டையாக டெய்லி துணி துவைச்சி காய வச்சு மடித்து வைக்கிற வேலை பெரிய வேலையாக இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா துணியை மடித்து வைக்காமே துணி வந்து காலியாகிடும் போட்டு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. ஒரு வழியாக எல்லா துணியும் மடித்து வச்சாச்சு.
துணியெல்லாம் நம்ம துவைச்சி காய வச்சு மடித்து வச்சுருவோம். ஆனால் அந்த மடித்து வச்ச துணியை எடுத்துகிட்டு அவங்கவுங்க ப்ளேஸில் போய் வைக்கிறதுக்கு கூட எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வாஷிங் மிஷின் மட்டும் ஒன்று இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். நம்ம கையெல்லாம் இந்த முட்டை முட்டையாக துணியை துவைச்சே பேரழகன் படத்தில் வர்ற சூர்யா சார் கை மாதிரி பேன் போயிருக்கும். வாஷிங் மிஷினில் துணி ஓடி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை காய வைக்கணும். இப்போ சரியான வெயில். இந்த சமயத்தில் போய் காய வைக்க போனோம்னா அங்கேயே மயக்கம் போட்டு விட வேண்டியதான். ஸோ ஈவினிங் போல் போகலான்னு சொல்லி நான் இன்னும் காய வைக்கல. நம்ம ஈவினிங் வரைக்கும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் ஆயாச்சு. இப்போ நம்ம துணி காய வச்சுட்டு மேலே இருக்கிற துணி எடுத்துகிட்டு வரணும்னா டைம் ஆகும். ஸோ நம்ம டீ போட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ நான் டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு பசங்க எதுவும் வேணும்னு கேட்பாங்க. அதனால் அந்த சின்ன வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பொரித்து எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. ஆக்சுவலாக இது வந்து சூப்பில் போடுறதுக்காக கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அரை மூட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம நல்லா பொரிச்சிட்டு நம்ம இதில் லேசாக மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா வெய்ய காலங்கிறதுனால அதிக காரம் வேண்டாம். லேசாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் நமக்கு சூப்பராக அந்த வத்தல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வத்தல் பொரித்து எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் வந்து எப்படி எங்கள் மாமியார் வீட்டில் டீ போடுவாங்கன்னா, இப்போ நம்மலாம் பாலில் வந்து டீ தூள் போட்டு கொதிக்க வைப்போம் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, டீ தூளை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொதித்த பிறகு பாலை வந்து அதில் எடுத்து ஊற்றி வச்சு மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதை எடுத்து வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு டீ கடையிலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வாசமாக வரும் பார்த்தீங்களா, அந்த டீ வாசம் வரும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ தேவையான வத்தல் பொரிச்சாச்சு. அதில் நம்மளால் எவ்வளோ வித்தை காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு வித்தையை காமிச்சு நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டீயும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நமக்கு ரெடி ஆகிருக்கும். நம்ம 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழித்து இந்த டீயை 1க்கு 2 தடவை ஆற்றி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம டீ தூள் போட்டுட்டு அப்படியே பால் ஊற்றி மூடி வச்சிட்டோம் இல்லையா. ஸோ நான் 2 தடவை ஆற்றிக்கிட்டோம்னா அந்த டீ தூளோட சாயம் வந்து நல்லா அந்த பாலில் இறங்கிடும். பாருங்கள், 2 டைம்ஸ் ஆற்றின உடனே எவ்வளோ கலர் வந்து அந்த டீயில் இறங்கிருக்கு. அது மட்டும் இல்லை, செம்ம வாசம். டீ கடையில் ஏதோ ஒரு டீ கடையில் பாருங்களேன், சூப்பராக டீ வாசம் அடிக்கும். அந்த வாசம் இதில் அடிக்கும். இப்போ நான் ஒரு 2 தடவை ஆற்றிட்டு நம்ம இதை ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டீ போடுற முறையில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தட். ஆனால் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம டீக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிட்டு நம்ம ஆற்றி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சுவையில் நமக்கு டீயும் அந்த பொரிச்சு எடுத்த வத்தலும் ரெடி. இப்போ நம்ம மாடிக்கு துணி காய வைக்க போயிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே குளம் எவ்வளோ அழகாக இருக்குது. 2 மாடி ஏறுறதே கஷ்டம். இதில் ஈர துணியை பக்கெட்டில் தூக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோடய பையனை கொண்டு மேலே வச்சுட்டு வர சொன்னால் அவன் வச்சுட்டு பெட்ஷீட் காஞ்சிட்டு இருந்தது நேற்று போட்டது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் துணிமணி மேலே தான் காயுது. ஸோ அதை இப்போ போய் நான் எடுக்கணும். வரும்போதே டீ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம டீயை குடிச்சிட்டு மேலே வந்தோம்னா இருட்டாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால சரி மேலே போய் டீயை குடிச்சிக்கலான்னு டீ கிளாஸோட மேலே வந்துட்டேன். பாருங்கள், ஆல்ரெடி காய வச்ச துணி காஞ்சிட்ருக்குது. காய வைக்க வேண்டிய துணி கீழே பக்கெட்டில் இருக்குது பாருங்கள். நம்ம வந்தோடனே எப்பவும் போல் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். போய் முதல்ல குளத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பனை மரத்தை பார்த்துட்டு வந்து நம்ம காய வைக்கலாம். பாருங்கள், குளம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு பாருங்கள். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப்பாக இருக்கிறது ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வற்றிடுச்சு. நம்ம டீ குடிச்சிக்கிட்டே இந்த குளத்தோட அழகை வந்து நம்ம ரசிக்கலாம். என்னடா இது புகை புகையாக வருதுன்னு பார்த்தா கீழே வந்து எதோ எரிய விட்டுருக்காங்கங்க. ஸோ அதான் புகை. குளம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சொந்த இடம். ஸோ அவங்க ஏதோ எரிய விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா துணியும் இந்த சைடு காய வச்சாச்சு. இந்த சைடு காஞ்ச துணியும் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போவே டார்க் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இட்லிக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்காக ஊற வைக்கலான் இருந்தேன். நான் இன்றைக்கி செம்ம டயர்டு. ஸோ வந்து நான் ஊற வைக்கிறத விட்டுட்டேன். ஊற வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை ஊற வச்சு நம்ம ஆட்டி எடுத்து வெடித்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆகிடும். ஸோ சரி, இந்த வேலையை நாளைக்கு பண்ணிடலான்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பாய். பின்னாடி குளத்தில் எவ்வளோ அழகாக லைட் போட்டாங்க பாருங்கள்.